தமிழ்நாட்டின் தற்போதைய கடன் 9,20,000 கோடி. எங்க அப்பா மாப்பிளே, வர வர நம்ம நாடு கடனாளி நாடாயிட்டு இருக்கலாம். கடங்கார நாடாகாம அப்புறம் என்னடா ஆகும்? மக்களுக்கு எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும்னா கடன் வாங்கி தானே ஆகணும். அப்படி என்ன அவசியம் கடன் வாங்கி மக்களுக்கு இலவசமா கொடுக்கணும்? மாப்பிள, நம்ம நாடு ஏழை நாடு. 30% பேருக்கு கல்வி அறிவே இல்லை. இப்போ அவங்களோட வாழ்க்கை தரத்தெல்லாம் உயர்த்தணும்னா என்ன பண்றது? கடன் வாங்கி தான் ஆகணும். என்னமோப்பா, எனக்கு இந்த கடன் வாங்குறதுல ஈடுபாடு இல்லை. மாநில அரசு கடன் வாங்குறதுக்கே நீ இப்படி சொல்ற. அவங்களாவது மக்களுக்காக தான் வாங்குறாங்க. ஆனா மத்திய அரசு என்ன பண்ணுது தெரியுமா? அவங்களுக்கு வேண்டப்பட்ட 4 முதலாளிக்காக 17 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிருக்கு. 17 லட்சம் கோடியா? ஆமாண்டா மாப்பிள, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியும் கொடுக்க மாட்டாங்க, 100 நாள் வேலைக்கு தர வேண்டிய நிதியும் கொடுக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டியை மட்டும் அதிகமா வாங்கிக்கிறாங்க. ஆனா வர வேண்டிய நிதி தான் தர மாட்டாங்க. இப்படி பண்ணா தமிழ்நாடு கடன் வாங்காம என்னதான் பண்ணும்? இது வேற தீர்வே இல்லையா? ஏன் இல்ல, தீர்வு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒவ்வொரு அணியின் கீழே தரணும். மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கணும். போராடி தான் நம்ம உரிமைகளை தக்க வச்சுக்கணும். போராடாம நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது மாப்பிள்ள. பொங்கல் பரிசு தொகையாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்ப அட்டைக்காரருக்கும் 3000 வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இதன் மூலம் தமிழ்நாட்டின் கடன் தொகையில் கூடுதலாக 6000 கோடி அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. என்ன பாக்குற? நீ சொன்னதான். நல்ல திட்டம்.